மன அமைதியை தேடி அலையும் ஒருவருக்கு அமைதி வெளியிலிருந்து வராமல் நமக்குள் இருப்பதை உணர்த்தும் கதை இதோ. ஒரு கிராமத்தில் பரமசிவன் என்ற முனிவர் இருந்தார். அவர் எப்போதும் அமைதியாக இருப்பார். அவரை பார்த்து பொறாமை கொண்ட கோபக்காரன் ஒருவன், "முனிவரே, உங்களுக்கு ஏன் இவ்வளவு அமைதி? என் மனதை கலங்கடிக்க ஏதாவது செய்யுங்கள்" என்று கேட்டான். முனிவர் புன்னகைத்து, "ஒரு சிறிய குடம் நிறைய நீர் எடுத்துக்கொண்டு கிராமத்தை சுற்றி வா. திரும்பி வரும்போது குடத்திலிருந்து ஒரு சொட்டு நீர் கூட சிந்தாமல் கொண்டு வா" என்றார். கோபக்காரன் சவால் ஏற்றுக்கொண்டான். அவன் குடத்தை எடுத்துக்கொண்டு ஓடினான். சொட்டு நீர் சிந்தாமல் கொண்டு வர முயற்சி செய்தான். ஆனால் அவன் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் குடத்திலிருந்து நீர் சொட்டியே தீர்ந்தது. அவன் கோபத்துடன் திரும்பி வந்து, "முடியவில்லை முனிவரே" என்றான். முனிவர், "உன் மனதில் உள்ள குழப்பமும் கோபமும் தான் அந்த நீர் சொட்டுகளுக்கு காரணம். அமைதி என்பது வெளியிலிருந்து வருவதில்லை, அது உன் மனதின் அமைதியிலிருந்து பிறக்கிறது. உன் மனதை அமைதிப்படுத்தினால் குடத்து நீரும் சிந்தாது, உன் மனமும் அமைதியாக இருக்கும்" என்றார். இந்த கதையின் நீதி, உண்மையான அமைதி என்பது வெளிப்புற சூழ்நிலைகளில் இல்லை, அது நம் மனதின் கட்டுப்பாட்டிலும் மன நிறைவிலும் உள்ளது. நன்றி.